சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள இல்லத்தில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினை சந்தித்தார் முதலமைச்சர் விஜய். முதலமைச்சராக பொறுப்பேற்றதை அடுத்து மு.க.ஸ்டாலினை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். சென்னை ஆழ்வார்பேட்டையில் முதலமைச்சர் விஜயை வீட்டு வாசலுக்கே வந்து தழுவி வரவேற்ற எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு என்ற புத்தகத்தை வழங்கி வாழ்த்து. சென்னை அண்ணா நகரில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவை சந்தித்தார் முதலமைச்சர் விஜய். வீட்டு வாசலுக்கே வந்து முதலமைச்சரை தழுவி மாலை சால்வை அணிவித்து வரவேற்ற துரை வைகோ. தமிழ்நாடு சட்டப்பேரவை தலைவராக போட்டியின்றி தேர்வாகிறார் எம்எல்ஏ ஜே.சி.டி. பிரபாகர். துணை சபாநாயகராக துறையூர் எம்எல்ஏ ரவி சங்கர் தேர்வாகியுள்ளதாகவும் நாளை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியாகும் எனவும் தகவல். தமிழ்நாட்டின் 17வது சட்டமன்ற கூட்டம் தொடக்கம். புதிதாக தேர்வு செய்யப்பட்ட எம்எல்ஏக்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் தற்காலிக சபாநாயகர் கருப்பையா. நோக்கி வாழும் மேலும் இப்படிவும் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் ஆகிய இரு மொழிகளில் இருக்கும். மாண்புமிகு உறுப்பினர்கள் தம் விருப்பப்படி தமிழ் அல்லது ஆங்கிலத்தில் உறுதிமொழி எடுத்துக்கொள்ளலாம். உறுதிமொழி எடுத்துக்கொள்ளும் போது படிவத்தில் உள்ள வாசகங்களை மட்டுமே படிக்க வேண்டும். அதை கூட்டவோ குறைக்கவோ கூடாது. உறுதிமொழி எடுத்துக்கொண்ட பின் உறுப்பினர்கள் அந்த படிவத்தில் கையெழுத்திட்டு பேரவை முதன்மை செயலாளரிடம் கொடுக்க வேண்டும். அதற்கு பிறகு உறுப்பினர் பதிவேட்டில் கையொப்பமிடுதல் வேண்டும். பெரம்பூர் தொகுதி எம்எல்ஏவாக பதவியேற்றார் முதலமைச்சர் விஜய். இந்திய நாட்டின் இறையாண்மை உறுதிப்பாட்டை நிலைநிறுத்துவேன் என விஜய் உறுதி. சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சி. ஜோசப் விஜய் எனும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். முதலமைச்சர் விஜய்க்கு இன்று காலை முதல் Z+ பாதுகாப்பு. ஏற்கனவே ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்ட நிலையில் Z+ பாதுகாப்பு வழங்கியது மத்திய அரசு. அமைச்சர்கள் என். ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, செங்கோட்டையன், CTR நிர்மல்குமார் எம்எல்ஏக்களாக பதவியேற்பு. வெங்கட்ரமணன், அருண்ராஜ், ராஜ்மோகன், பிரபு உள்ளிட்ட அமைச்சர்களும் பதவியேற்றனர். சட்டப்பேரவையில் ஜெயலலிதா புகைப்படத்துடன் பதவியேற்ற அமைச்சர் செங்கோட்டையன் எழுந்து நின்று வணக்கம் தெரிவித்த முதலமைச்சர் விஜய். பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட கே. செங்கோட்டையன் எனும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியல் அமைப்பின் சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும்
நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்று கடவுளறிய உறுதி கூறுகிறேன். திருவள்ளி சேப்பாக்கம் தொகுதி எம்எல்ஏவாக உதயநிதி பதவியேற்பு. இந்திய ஒருமைப்பாட்டை நிலைநிறுத்துவேன் என உறுதிமொழி ஏற்பு. சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பெற்ற உதயநிதி ஸ்டாலின் எனும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க முதலமைச்சர் ஜோசப் விஜய் திட்டம். 2 நாட்கள் பயணமாக டெல்லி செல்லும் முதலமைச்சர் தமிழகத்தின் நலன் சார்ந்த கோரிக்கைகளை முன்வைக்க உள்ளதாக தகவல். இடைப்பாடி தொகுதி எம்எல்ஏவாக எடப்பாடி பழனிசாமி பதவியேற்பு. தாம் வகிக்கும் பொறுப்பில் நேர்மையாக செயல்படுவேன் என உறுதி. சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட எடப்பாடி கே பழனிசாமி என்னும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுளிய உறுதி கூறுகின்றேன். OPS கே நேரு, ஐ பெரியசாமி, கோவி செழியன் உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்களாக பதவியேற்பு. செந்தில் பாலாஜி, MRK, KKSSR, தங்கம் தென்னரசு உள்ளிட்டோரும் எம்எல்ஏக்களாக பதவியேற்றனர். SP வேலுமணி, KP அன்பழகன், நத்தம் விஸ்வநாதன், C விஜயபாஸ்கர் உள்ளிட்ட அதிமுகவினர் எம்எல்ஏக்களாக பதவியேற்பு. பாலகிருஷ்ணா ரெட்டி, MR விஜயபாஸ்கர், OS மணியன், KC வீரமணி உள்ளிட்ட அதிமுக எம்எல்ஏக்கள் பலரும் பதவியேற்றனர். முதலமைச்சர் விஜயின் முகத்தை பார்க்காமல் பதவியேற்ற உதயநிதி ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி. முன்னாள் முதலமைச்சர் OPS விஜய்க்கு வணக்கம் வைத்து உறுதிமொழி எடுத்தார். கோட் சூட்டில் சட்டப்பேரவைக்கு வருகை தந்த முதலமைச்சர் விஜய். முதலமைச்சரை வரவேற்று பேரவைக்குள் அழைத்துச் சென்ற அரசு அதிகாரிகள். தமிழகத்தின் 17வது சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் எதிரெதிர் இருக்கைகளில் அமர்ந்த விஜய், உதயநிதி. முதலமைச்சர் இருக்கையில் விஜய், எதிர்க்கட்சித் தலைவர் இருக்கையில் உதயநிதி ஸ்டாலினும் அமர்ந்திருந்தனர். பதவியேற்கும் போது பக்கத்தில் இருந்தவரின் சான்றிதழை எடுத்துச் சென்ற தாவேகா எம்எல்ஏ. வேளச்சேரி தாவேகா எம்எல்ஏ குமாரின் செயலால் பேரவையில் பரபரப்பு. சட்டப்பேரவையின் மரபுக்கு மாறாக உறுதிமொழி ஏற்றுக்கொண்ட அரக்கோணம் தொகுதி தாவேகா சட்டமன்ற உறுப்பினர் காந்திராஜ். அம்பேத்கர் பெயரை குறிப்பிட்டு உறுதிமொழி ஏற்பு. தேர்ந்தெடுக்கப்பட்ட காந்திராஜ் எனும் நான் டாக்டர் BR அம்பேத்கர் இயற்றிய சட்ட முறைப்படி நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முறைப்படி நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன்
நிறைவேற்றுவேன் என்று கடவுள் அறிய. அதிமுகவில் மீண்டும் பிளவு ஏற்பட வாய்ப்பு. இபிஎஸ் மற்றும் எஸ்பி வேலுமணி தலைமையில் தனித்தனியாக அதிமுக எம்எல்ஏக்கள் பேரவைக்கு வந்ததால் சலசலப்பு. அதிமுக சட்டமன்ற குழு தலைவராக இபிஎஸ் செயல்படுவார் என தற்காலிக சபாநாயகரை சந்தித்து 17 எம்எல்ஏக்கள் மனு. அதிமுகவில் 47 எம்எல்ஏக்கள் உள்ள நிலையில் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, தளவாய் சுந்தரம், KSC கருப்பணன், OS மணியன் உள்ளிட்ட 17 பேர் மட்டும் இபிஎஸ்க்கு ஆதரவாக மனு. மயிலம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக பொறுப்பேற்றார் CV சண்முகம். சபாநாயகர் அறையில் தற்காலிக சபாநாயகர் கருப்பையா முன்னிலையில் உறுதிமொழி ஏற்றார். The Chennai Silks in Mega Summer Sale.